நாம் பார்க்குறது கொங்கு ஸ்பெஷல். இந்த கொங்கு பெல்ட்டு திருச்செங்கோட்டிலேருந்து பொள்ளாச்சி வரையிலுமே இருக்கக்கூடிய இந்த மக்களோட ரொம்ப டிஃபனுக்கான ஒரு ஆர்த்தன்டிக்கான குருமா வகைன்னு சொல்லலாம். இதை அவங்க 2 விதமாக தக்காளி குழம்பு அப்படின்னு சொல்கிறது வட்டார வழக்கில். அதுபோல் மிளகு ஆட்டி அப்படிங்கிறாங்க. அது என்ன, மிளகை முக்கிய பிரதானமாக போடுறதால. இப்போ இதில் நாம் பார்க்குறது டிஃபனுக்கானது. இப்போ இதையே நீங்கள் சாதத்துக்கு செய்கிறதா இருந்தால் பட்டையை தவிர்த்துறது. அதாவது கத்திரிக்காய் போட்டு செய்கிறீங்க, முள்ளங்கி போடுறீங்க, எது வேணாலும் சௌ வெண்டைக்காய் எது வேணாலும் போட்டுக்கலாம். அதாவது வெண்டைக்காயாக இருந்தால் ஃப்ரை பண்ணி கிரேவியில் சேர்க்குறது, முள்ளங்கியாக இருந்தால் கொஞ்சம் குக்கரில் வேக வச்சு இந்த கிரேவியில் சேர்க்குறது. அதில் நம்ம சாப்பாட்டுக்கு அப்படின்னா கொஞ்சம் புளியை போட்டு அதை போட்டோன்னா சாதத்துக்கு பிசைஞ்சு சாப்பிட்லாம். அந்த மசாலா ஐட்டத்தை தவிர்க்கிறது. இதே சப்பாத்திக்கு செய்கிறதா இருந்தால் சேம் இதே மெத்தடு தான். உருளைக்கிழங்க வேக வச்சு இதில் உதிர்த்துக்கலாம். அதாவது ஒரே பேஸ் வச்சுக்கிட்டு நம்ம இந்த 3 விதமாக செஞ்சுக்கிறது. இந்த டேஸ்ட் நல்லா வித்தியாசப்படும். 1/2 டீஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கலாம். 15 சிறு வெங்காயம், 3 பல் பூண்டு, 1 பட்டை, 1/2 இன்ச்சில் ஜீரகம், மிளகு இந்த அளவு. இது 10 இட்லிக்கான அளவுகள். எண்ணெயில் அப்படியே சிறு வெங்காயம் முழுசாக அந்த நான் 3 பல் பூண்டை வெட்டி போட்டிருக்கேன். மிளகு, ஜீரகம் 20% ஃப்ளேமில் நல்லா வறுத்துக்கலாம். இது ஒரு க்ரீமி ஸ்ட்ரக்சருக்காக 30 செகண்ட் பொறுத்து கடலை பருப்பு கொஞ்சமாக போட்டுக்கிறோம். இது க்ரீமிக்காக. 4 வரமிளகாய், நம்ம 10லன்னா பிற்பாடு வரமிளகாய் பொடி கூட போட்டுக்கலாம். 2 பேடிகை மிளகாய். இதுக்கு தக்காளி பாருங்கள், நார்மல் சைஸ் தக்காளி 4 தக்காளி போட்டிருக்கேன். பெரிய தக்காளியாக இருந்தால் 3 போடணும். கண்டிப்பாக 1 ஆர்க்கு கருவேப்பிலையும் போட்டு நம்ம பெரட்டி கொடுக்குறோம். ஒரு நிமிஷத்தில் தேவையான தண்ணி எவாப்ரேட் ஆயிடுச்சு, வரன்னு ஆயிடுச்சு. இந்த நேரத்தில் 1/2 டீஸ்பூன் மல்லி பொடி போட்டுக்கலாம். உங்கள்கிட்ட மல்லிப்பொடி இல்லைன்னா அந்த வெங்காயம் வதக்கும் போதே 1/2 டீஸ்பூன் மல்லி விதை போட்டு வறுத்துக்கிறீங்க. இப்போ சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காய் 1 கைப்பிடி போட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு நைஸ் விழுதாக அரைச்சிட்டோம். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போட்டு கடுகு, உளுந்து தாளித்து வருது, கருவேப்பிலை, வெந்தயம். இதுக்கு ரொம்ப அலாதியான சுவையும் வாசமும் கொடுக்குது. ஒரு 4 பிஞ்ச் வெந்தயம். இதை 20% அனலில் நல்லா பெரட்டி கொடுங்க. மஞ்சளாகவும் இருக்கக்கூடாது, கருகிடக்கூடாது வெந்தயம். இப்போ கொஞ்சமாக தண்ணியை போட்டுக்கலாம். அப்போ தான் கொஞ்சம் அடி பிடிக்காது, வெந்தயமும் கருகாது. இப்போ அந்த விழுதை போட்டு தேவையான தண்ணி போட்டு எல்லாமே வதக்குனது இல்லையா, அதனால் ஒரு 2 நிமிஷத்தில் பச்சை வாடை இல்லை, எல்லாம் ஒன்று கலந்து வர்றதுக்கு 2 நிமிஷம் போதும். மல்லி இலை போட்டு எடுத்துருவோம். சர்விங் பவுலுக்கு மாற்றிடலாம். இது லைட்டாக நீங்கள் மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் விட்டிங்கன்னா போதும், டக்குன்னு ரெடி ஆயிரும். பாருங்கள், இப்படி க்ரீமி ஸ்ட்ரக்சரோடு இருக்கும் பாருங்கள். ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இந்த தக்காளி குழம்பு ஒரு முறை நீங்கள் செய்து பாருங்கள். பேஸ் இதே தான். சப்பாத்திக்காக இருந்தால் உருளைக்கிழங்கை உதுத்து போட்டுக்கிறீங்க. சாதத்துக்காக இருந்தால் காய்களோடு கொஞ்சம் புளி சேர்க்குறீங்க. நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.